ஒருமித்த கருத்தா இன்று வாழ்வா சாவா என்று போராடி கொண்டிருக்கின்ற லாரி உரிமையாளரை காப்பாற்றிய தீர வேண்டும் என்ற எண்ணத்திலே 9ஆம் தேதி இரவு 12 மணி முதல் ஒரு காலவரையற்ற வேலை நிறுத்தம், அதாவது அனைத்து கூட் ஷெட் மூடப்படும், அனைத்து ஆர்பரில் ஓடுற எல்லா வண்டியும் நிக்க வைக்கப்படும். அதனால டெல்டாவில் ஓடுகின்ற நெல் அனைத்து பொருட்களும் நிறுத்தப்படும். ரேஷன் அரிசி, ரேஷனுக்கு பயன்படுத்துகிற அனைத்து வாகனம் நிறுத்தப்படும் என்று அந்த லாரி உரிமையாளர் அறிவித்து விட்டார்கள். ஆகையால் சிவில் சப்ளைஸ் எல்லா வண்டியும் நிறுத்தப்படும் என்ற ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கிறோம். அரசாங்கம் உடனடியாக, குறிப்பாக தென் மாநிலத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக கேரளாவிலே ஒரு ஆண்டு தள்ளி வைப்பதாக அவர் உறுதியளித்திருக்கிறார்கள். ஜார்க்கண்டில் ரத்து செய்துவிட்டார்கள். ஆனால் தென் மாநிலத்தில் இது போன்ற அக்கிரமம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு மாநிலத்தை பார்த்து ஒரு மாநிலம் இரவு பகலாக இவர்கள் என்ன செய்கிறார்கள், எப்படி பகல் கொள்ளை அடிக்க முடியும் என்ற கோணத்திலே இருக்கிறார்கள் என்பதை அரசாங்கம் நன்றாக கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எந்தவித காரணத்தை கொண்டும் 9ஆம் தேதி இரவு முதல் இதை ரத்து செய்யும் வரை காலவரையற்ற போராட்டம் நடந்தே தீரும். 5